அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 46. இது 2012வது வருஷம் நவம்பர் மாசம். மும்பைல இருக்கிற மகாராஷ்டிராவோட ஆர்டிஓ அலுவலகத்துக்குள்ள சிபிஐ அதிகாரிகள் அதிரடியா நுழையறாங்க. ஒரு மூத்த ஆர்டிஓ அதிகாரியோட அறைக்குள்ள போய் ஒரு ஃபைல அவர் முன்னாடி வைக்கிறாங்க. "சார், நீங்க கேரளாவோட மாநிலத்தோட லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி திகைச்சு போய், "இல்லையே, நான் கேரளா பக்கம் போனதே இல்லையே" அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. அதுக்கு சிபிஐ அதிகாரி ஒரு ஆவணத்த எடுத்து காட்டுறாரு. "அப்படியா? ஆனா உங்க பேர்ல 6 முறை ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. கடந்த 16 மாசத்துல மட்டும் நீங்க ரூ. 2.3 கோடி பரிசுத் தொகையா சொல்லி கிளைம் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு அந்த அதிகாரியால பதில் சொல்ல முடியல. கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. சிபிஐ தோண்ட தோண்ட அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிய வந்தது. இவரு மட்டும் இல்ல மக்களே. மகாராஷ்டிராவ சேர்ந்த 72 அரசு அதிகாரிகள், ஆர்டிஓ, பிஎம்சி, பொதுத்துறை பணியாளர்கள் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு. இவங்க எல்லாருக்கும் கோடிக்கணக்கான ரூபா லாட்டரியில பரிசு விழுந்திருக்கு. ஆனா, விசாரணையில தெரிஞ்ச உண்மை என்ன தெரியுமா? அவங்க யாரும் லாட்டரி வாங்கவே இல்ல. இது ஒரு ரூ. 910 கோடி மதிப்புள்ள பிரம்மாண்டமான மணி லாண்டரி கான்ஸ்பிரசி. சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்த, பிளாக் மணிய, லாட்டரி பரிசு அப்படிங்கிற பேர்ல வெள்ள பணமா மாத்த ஒரு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டிருக்கு. இதோட மாஸ்டர் மைண்ட் யாரு? ஒரு சாதாரண கூலித் தொழிலாளியா வாழ்க்கைய தொடங்கி, இன்னைக்கு ரூ. 7,000 கோடி சாம்ராஜ்யத்த ஆள்றவரு. யார் இவரு? சிபிஐ இவர் மேல மட்டும் 32 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. சிவகாசியில அரசாங்க அனுமதியே இல்லாம ரகசியமா அரசு லாட்டரி டிக்கெட்டுகள அச்சடிச்ச ஒரு அச்சகத்தையும் சிபிஐ கண்டுபிடிச்சாங்க. யோசிச்சு பாருங்க. அரசாங்க அச்சகத்துல அச்சடிக்க வேண்டிய லாட்டரி எப்படி ஒரு தனியார் சிவகாசி பிரஸ்ல அச்சடிக்கப்படுது? விற்கப்படாத லாட்டரி சீட்டுகள வச்சு எப்படி கருப்பு பணத்த வெள்ளையாக்குனாங்க? சாதாரண மக்கள் வாங்குற லாட்டரி சீட்டு நிஜமாவே அதிர்ஷ்டத்த கொடுக்குமா? இல்ல அதுவும் ஒரு ஏமாற்று வேலையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் லாட்டரி மோசடி இல்ல மக்களே. சாமானிய மக்களோட நம்பிக்கைய வச்சு, அத வச்சு விளையாடி, அதிகாரிகள் துணையோட நடந்த, இந்தியாவுல நடந்த ஒன் ஆஃப் த மிகப்பெரிய நிதி குற்றங்கள்ல ஒண்ணு. இந்த ரூ. 910 கோடி ஊழல் எப்படி நடந்தது? சிபிஐ இத எப்படி கண்டுபிடிச்சாங்க? வாங்க முழுசா அலசலாம். இது 2012 மே மாசம் 15ஆம் தேதி. திருவனந்தபுரத்துல இருக்கிற கேரளா ஸ்டேட் லாட்டரி இயக்கக அலுவலகம். வழக்கமான பரபரப்போட அலுவலகம் செயல்பட்டுட்டு இருக்கு. காலையில ஒரு 10:30 மணி வாக்குல ஒரு வயசான ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட அங்க வந்தாரு. அவர் கையில ஒரு லாட்டரி டிக்கெட். பரிசுத் தொகை ரூ. 50,00,000. தன்னோட வாழ்க்கை முழுசும் நேர்மையா உழைச்சு, அந்த ஓய்வூதிய பணத்துல குடும்பத்த ஓட்டிக்கிட்டு இருந்த அவருக்கு, இது மிகப்பெரிய ஜாக்பாட். மகளோட திருமணம், மருத்துவ செலவுன்னு ஆயிரக்கணக்கான கனவுகள் அந்த ஒத்த சீட்ல இருந்தது. அதிகாரி அந்த சீட்ட வாங்கி வெரிஃபிகேஷன் மெஷின்ல செக் பண்றாரு. மெஷின் ஒரே 1 வினாடிக்குள்ள ஃபேக், போலி அப்படின்னு சொல்லி சிகப்பு விளக்க காட்டுச்சு. அந்த பெரியவரு நில குனிஞ்சு போனாரு. "சார், இது எப்படி போலியா இருக்க முடியும்? நான் அரசாங்க அனுமதி பெற்ற அதிகாரப்பூர்வமான ஏஜென்ட்டோட கடையில, அதாவது ஆத்தரைஸ் ஏஜென்சில தான் அத நான் வாங்கியிருக்கேன். ரசீதோட இருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லி கதறாரு. அதிகாரிகள் அந்த சீட்ட கையில எடுத்து உத்து பார்க்குறாங்க. பேப்பர் குவாலிட்டி ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. வாட்டர் மார்க், அரசாங்க முத்திரை எல்லாமே சரியா இருக்கு. சீரியல் நம்பர் சரியான ஃபார்மேட்ல இருக்கு. கவர்ன்மென்ட் சீல் அச்சு அசலா அப்படியே இருக்கு. பார்க்கறதுக்கு 100% ஒரிஜினல் மாதிரி இருக்கிற ஒரு சீட்டு. ஆனா, மெஷின் அத ஃபேக்ன்னு சொல்லுது. அதிகாரிகளுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு மதியம் இன்னும் 2 பேர் இதே மாதிரியான புகாரோட வந்தாங்க. ஒரு குடும்பத் தலைவி ரூ. 10,00,000 பரிசு விழுந்த சீட்டோட வந்தாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ரூ. 25,00,000 சீட்டோட வந்தாரு. எல்லாருக்கும் ஒரே பதில். போலி லாட்டரி. அரசாங்க அனுமதி பெற்ற கடையிலேயே போலி லாட்டரி சீட்டு விக்கப்படுது அப்படின்னா, அத சாமானிய மக்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த போலி லாட்டரி சீட்டுகள உருவாக்க, அந்த போலி லாட்டரி சீட்டுகள அடிச்ச அந்த மக்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பம் சாதாரணமானது இல்ல. என்ன பண்ணாங்க? வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல போலி லாட்டரி சீட் தயாரிப்பு. அதாவது த கவுண்டர்ஃபீட் மெத்தட். இதுல ஸ்டெப் 1 ஹை குவாலிட்டி செக்யூரிட்டி பேப்பர். சாதாரண பேப்பரா இல்லாம, நோட்டு அச்சடிக்கிற மாதிரியே அதே தரத்துல இருக்கிற செக்யூரிட்டி பேப்பர்ஸ கள்ளச்சந்தையில, அதாவது பிளாக் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. 2வது ஸ்டெப்ல மிரர் இமேஜ் பிரிண்டிங். அதாவது அசல் லாட்டரி சீட்டு அதோட அச்சு அசலான ரெப்ளிகாவ ஹை ரெசல்யூஷன்ல தயார் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஃபாண்ட், கலர் கோடு, அரசாங்க முத்திரை, அதாவது எம்பளம் எல்லாமே பிக்சல் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. அடுத்தது 3வது த ஃபேக் வாட்டர் மார்க். உண்மையான வாட்டர் மார்க் பேப்பருக்குள்ள இருக்கும். ஆனா, இவங்க ரசாயன மைய, அதாவது கெமிக்கல் இங்க பயன்படுத்தி பேப்பரோட மேல் பகுதியில வாட்டர் மார்க் தெரியிற மாதிரி ஒரு அச்ச உருவாக்கியிருக்காங்க. சாதாரண கண்ணுக்கு இது அசல் மாதிரியே தெரியும். ரைட், பேக் டூ த இன்சிடென்ட். இப்படி லாட்டரி வாங்கின பொதுமக்கள் ஏமாந்து போன விஷயம், அதாவது பொய்யான சீட்டுகள்னு சொன்னாங்க இல்லையா? அந்த செய்தி
அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கேரளா முழுக்க பரவிடுச்சு. அரசு லாட்டரியிலேயே போலியா அப்படின்னு மக்கள் பீதியடைய ஆரம்பிச்சாங்க. உடனடியா கேரளா போலீஸ் சிறப்பு புலனாய்வுத்துறை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணையை தொடங்கினாங்க. அவங்களோட முதல் சந்தேகம், இந்த லாட்டரி சீட்டுகள் எங்க அச்சடிக்கப்பட்டது? அரசாங்க விதிமுறைப்படி லாட்டரி சீட்டுகள் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பிரஸ்ல மட்டும் தான் அச்சடிக்கப்படணும். ஆனா இந்த சீட்டுகள் சீரியல் நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்தப்போ அது ஒரு தனியார் அச்சகத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அந்த தனியார் அச்சகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல, சிவகாசியில. போலீஸ் படை இப்போ சிவகாசியை நோக்கி வந்தது. அங்க காத்திருந்த அதிர்ச்சி ரொம்ப பெருசு. இப்போ 2012 ஜூலை மாசம் முதல் வாரம் கேரளா போலீஸ் அண்ட் சிபிஐ அடங்கின ஒரு பெரிய சிறப்பு படை ஜாயிண்ட் டீம் சிவகாசிக்கு வந்தாங்க. சிவகாசினாவே நமக்கு பட்டாசம் கேலண்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் அன்னைக்கு அங்க இருந்த அந்த குறிப்பிட்ட அச்சகம் இந்த ரெண்டையும் விட ஆபத்தான ஒண்ணு உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது. அதோட பேரு மகாலட்சுமி பிரிண்டர்ஸ். வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு சாதாரண பிரிண்டர் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா உள்ள நடந்துகிட்டு இருந்த ஆபரேஷன் அதிகாரிகளை மிரள வச்சது. அதிகாலை 4 மணிக்கு அதிகாரிகள் அந்த பிரஸ்ஸ சுத்தி வளைச்சாங்க. கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சப்போ இயந்திரங்கள் சத்தத்தோட ஓடிக்கிட்டு இருந்தது. அங்க லட்சக்கணக்கான லாட்டரி சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டு பண்டல் பண்டலா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகள் ஒரு சீட் எடுத்து பார்த்தாங்க. அது சிக்கிம் ஸ்டேட் லாட்டரி அண்ட் கேரளா ஸ்டேட் லாட்டரியோட சீட்டுகள். அதிகாரிகள் அந்த பிரஸ்ஸோட உரிமையாளர்கிட்ட கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்துனாங்க. அப்பத்தான் அந்த மாஸ்டர் பிளான் வெளியே வந்தது. இங்க நடந்துகிட்டு இருந்தது ஒரு பேரலல் பிரிண்டிங் ஆபரேஷன். இந்த பிரஸுக்கு அரசாங்க லாட்டரி சீட்டுகளோட ஒரிஜினல் டெம்ப்ளேட் ரகசியமா அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது அரசு பிரஸ்ல என்ன டிசைன் பயன்படுத்தினாங்களோ அதே டிசைன் ஃபைல், இந்த டிஜிட்டல் சோர்ஸ் ஃபைல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், டியூவல் சீரியல் நம்பர், இரட்டை எண்கள். இதுதான் இந்த மோசடியோட உச்சம். இங்க நீங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். அரசாங்கம் 1,00,000 சீட்டுகளை அச்சடிக்க அனுமதி கொடுத்தா இவங்க அதே சீரியல் நம்பரை பயன்படுத்தி கூடுதலா 2,00,000 சீட்டை அச்சடிப்பாங்க. செட் ஏ அதிகாரப்பூர்வமான கணக்குல வரும். செட் பி அண்ட் சி கணக்கிலேயே வராது. ஆனா மார்க்கெட்ல விற்பனைக்கு போகும். இந்த போலி செட்டுகள், அதாவது செட் பி அண்ட் சி இருக்கு இல்லையா, இது ஒரிஜினல் செட்டுகள் செட் ஏ கூடவே கலந்து மார்டின் நிறுவனத்தோட விநியோகஸ்தர்கள் மூலமா கேரளா முழுக்க இருக்கிற கடைகளுக்கு அனுப்பப்படும். மார்டின் யாருன்னு தானே கேட்குறீங்க? இவர்தான் இந்த மொத்த ஸ்கேமுக்கும் பின்னாடி இருந்த பிரைன். இது எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தியேட்டர்ல 100 சீட் தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா 300 டிக்கெட் அச்சடிச்சு வித்தா என்னாகும்? 200 பேருக்கு சீட் கிடைக்காது. ஆனா காசு போயிடும். இங்கேயும் அதேதான். பரிசு விழப் போறது என்னவோ அதிகாரப்பூர்வமான சீட்டுக்கு மட்டும்தான். இந்த போலி சீட்டு வாங்கின அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சும். சிபிஐ அதிகாரிகள் இந்த பிரஸ்ல இருந்து ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றினாங்க. அதை ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இன்னும் சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியே வந்தது. ஒரு குறிப்பிட்ட சீரியல் நம்பர் கொண்ட சீட்டுகள் மட்டும் தனியா பிரிக்கப்பட்டு லாக்கர்ல வைக்கப்பட்டிருந்தது. ஏன் விற்பனை செய்ய வேண்டிய சீட்டுகளை ஏன் பதுக்கி வைக்கணும்? இங்கதான் இந்த வழக்கோட அடுத்த முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த பதுக்கி வைக்கப்பட்ட சீட்டுகள் தான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற மந்திர சாவி. இதுக்கு சிபிஐ கொடுத்த விளக்கம், இந்த சீட்டுகள் சாதாரண மக்கள் வாங்குறதுக்காகவே இல்ல. இது வேற ஒரு விஐபி கூட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டது. அவங்க யாருன்னு தெரிஞ்சா இந்தியா முழுக்க அதிர்வலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் இந்த விஐபி கூட்டம்? அவங்களுக்கும் இந்த லாட்டரிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க விரிவா பார்க்கலாம். இப்போ 2009 முதல் 2012 வரையிலான காலகட்டம். சிபிஐ கைப்பற்றின அந்த ரகசிய லாட்டரி சீட்டுகளை ஆய்வு பண்ணப்போ ஒரு விசித்திரமான பேட்டர்ன் கண்ணில் பட்டது. இந்த சீட்டுகளை வாங்கினவங்களோட பட்டியல், அதாவது வின்னர்ஸ் லிஸ்ட்டை சரி பார்த்தாங்க. அதுல இருந்து பேர்கள்: அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மகாராஷ்டிரா பாசனத்துறை, கிளர்க், பிரகன் மும்பை மாநகராட்சி பிஎம்சி, ஆபீசர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ. இவங்க எல்லோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. இவங்க யாருமே லாட்டரி வாங்குற பழக்கம் உள்ளவங்க இல்ல. ஷாக்கிங்கா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, இவங்க யாரும் கேரளாவோ சிக்கிமோ போனதே இல்ல. ஆனா இவங்க பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. சிபிஐ அதிகாரி ஒரு ஆர்டிஓ அதிகாரியை விசாரிக்கிறாரு. சார், உங்களுக்கு பணமா ₹50,00,000 லாட்டரி சீட்ல பரிசு விழுந்திருக்கு. அந்த டிக்கெட்ட நீங்க எந்த கடையில வாங்குனீங்க? அதுக்கு அந்த அதிகாரி திருதிருன்னு முழிச்சிருக்காரு. அது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஃப்ரெண்டு? அவரோட பேர் என்ன? என்ன ஊரு? பதில் இல்ல. அமைதி. இங்க தான் இந்த அத்தனை கிரைமுக்கும் பின்னாடி இருக்கிற பிரைன் எவ்வளவு தந்திரமா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு புரியுது. ரைட். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, த ப்ரீ டிட்டர்மைன்ட் வின்னர், அதாவது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட வெற்றியாளர்கள். இவங்க சிவகாசியில் அச்சடிக்கப்பட்ட அந்த கூடுதல் சீட்டுகளை விற்பனைக்கு அனுப்பாம மாட்டின் நாட்கள் அவங்க கிட்டேயே வச்சுப்பாங்க. குழுக்கள் நடக்கும்போது எந்த நம்பருக்கு முதல் பரிசு விழுதோ அந்த நம்பர் ஏற்கனவே இவங்க கைவசம் இருக்கும். ஏன்னா இவங்க தான் லட்சக்கணக்கில் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே. இப்போ இவங்க கிட்ட அந்த வின்னிங் டிக்கெட் இருக்கு. இதை யாருக்கு விற்கிறது? லஞ்சம் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிற அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள். இவங்க தான் இவங்களோட டார்கெட்.
இவங்க கிட்ட கணக்குல வராத கோடிக்கணக்கான கருப்பு பணம் இருக்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி நெறைய லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, ஊழல் பண்ணியிருப்பாங்க. அத வெளிய காட்ட முடியாது. மார்ட்டினோட ஏஜெண்டுங்க அந்த அதிகாரிகள்ட்ட போவாங்க. "சார் உங்ககிட்ட இருக்கிற ₹1,00,00,000 கருப்பு பணத்த குடுங்க. நாங்க உங்களுக்கு ₹1,00,00,000 மதிப்புள்ள இந்த வின்னிங் டிக்கெட்ட குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அதிகாரி அந்த டிக்கெட்ட வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு லாட்டரில பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுவாரு. அரசாங்கம் அந்த பரிசு தொகைய வரியெல்லாம் பிடிச்செடுத்து போக, அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் போக அதிகாரப்பூர்வமான ஒரு காசோலைய குடுக்கும். இப்போ அந்த அதிகாரியோட லஞ்ச பணம் சட்டப்பூர்வமான லாட்டரி பரிசு பணமா மாறிடுச்சு. யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுக்கு கைமாறா மார்ட்டின் அந்த கருப்பு பணத்துல ஒரு பெரும் பகுதிய கிட்டத்தட்ட 30 முதல் 40% வரைன்னு சொல்றாங்க. கமிஷன் எடுத்துப்பாரு. இந்த முறைகேடு மூலமா மட்டும் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவ சேர்ந்த 72க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் தங்களோட கருப்பு பணத்தை வெள்ளையாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ கண்டுபிடிச்சது. விசாரணையில இன்னொரு பகீர் தகவலும் வெளிய வந்தது. சிக்கிம் மாநில அரசை ஏமாத்தி இல்லாத லாட்டரி விற்பனைய கணக்கு காட்டி மார்ட்டின் நிறுவனம் ₹910,00,00,000 வரைக்கும் சுருட்டியிருக்காங்க. அதாவது பொதுமக்களை ஏமாத்தி போலி டிக்கெட் விற்பனை, அரசாங்கத்தை ஏமாத்தி வரி ஏய்ப்பு, ஊழல் அதிகாரிகளுக்கு உதவி பண்ணி கருப்பு பண பரிமாற்றம். இப்படி 3 பக்கமும் லாபம் பார்த்த இந்த லாட்டரி சாம்ராஜ்யம் எவ்ளோ கிளவரா வேலை பார்த்துருக்காங்க. இல்ல? ரைட். இப்படி ரொம்ப கிளவரா வேலை பார்த்த அந்த சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சது? சிபிஐ இந்த வலைய எப்படி இருக்குனாங்க? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வரப்போற சம்பவங்கள் நடக்கிற காலகட்டம் 2009 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் 2010, அதாவது 2009 ஏப்ரல் டூ 2010 ஆகஸ்ட் மாசம். இந்த லாட்டரி மோசடியோட மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சிக்கலான பகுதி இதுதான். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது தனிப்பட்ட மனிதர்கள் எப்படி ஏமாந்தாங்க, கருப்பு பணம் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா சாண்டியாகோ மார்ட்டினோட மூளை இதையெல்லாம் தாண்டி ஒரு மாநில அரசாங்கத்தை எப்படி ஏமாத்துனது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். இது சிக்கிம் ஸ்டேட் லாட்டரி சம்பந்தப்பட்ட விவகாரம். ஆனா நடந்தது கேரளால. விஷயம் என்னன்னா, சிக்கிம் அரசுக்கும் மார்ட்டினோட மேகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறுவனத்துக்கும் ஒரு அக்ரீமெண்ட் கையெழுத்தானது. அதன்படி சிக்கிம் லாட்டரி சீட்டுகள கேரளாவுல விற்பனை செய்யற உரிமை மார்ட்டினுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான கிளாஸ், அதாவது விதி இருந்தது. அதன்படி விற்கப்படாத டிக்கெட்டுகள் அண்ட் பரிசு தொகைக்கான கணக்க மார்ட்டின் நிறுவனம் சிக்கிம் அரசுக்கு தாக்கல் பண்ணணும். இங்க தான் அந்த பிரம்மாண்டமான அக்கவுண்ட் மேனிபுலேஷன் நடந்தது. இத சிபிஐ அண்ட் சிஏஜி, அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல், இத பத்தி நம்ம நெறைய கேட்டிருப்போம், நெறைய படிச்சிருப்போம். அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த விசாரணை அப்ப தான் அவங்க கண்டுபிடிச்ச தொகை 910,00,00,000 அப்படின்னு தெரிய வந்தது. சரி, என்ன நடந்தது? இப்போ இந்த மோசடிய 4 கட்டமா பிரிக்கலாம். ஸ்டெப் 1, த ஃபேக் சேல் ரிப்போர்ட், அதாவது பொய்யான விற்பனை கணக்கு. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்கு மார்ட்டின் நிறுவனம் 50,00,000 டிக்கெட்டுகள அச்சடிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். உண்மையிலேயே சந்தையில வித்தது என்னவோ 10,00,000 டிக்கெட்டுகள் தான். ஆனா சிக்கிம் அரசுக்கு அனுப்ப போற அறிக்கையில நாங்க 45,00,000 டிக்கெட்டுகள வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவாங்க. இப்போ அந்த விற்கப்படாத டிக்கெட்டுகள் இருக்கு இல்லையா? ஆனா வித்ததா கணக்கு சொல்லப்பட்ட டிக்கெட்டுகள். இந்த 35,00,000 டிக்கெட்டுகள் மார்ட்டின் நிறுவனத்துக்கிட்டயே தான் இருக்கும். குலுக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டுகள்ல எதுக்கெல்லாம் சின்ன சின்ன பரிசு, அதாவது ரூ. 50, ரூ. 100, ரூ. 500 விழுந்திருக்கோ, அந்த டிக்கெட்டுகளை எல்லாம் தனியா பிரிப்பாங்க. இந்த விற்கப்படாத டிக்கெட்டுகளுக்கான பரிசு தொகைய மார்ட்டின் நிறுவனம் சிக்கிம் அரசுகிட்ட இருந்து கிளைம் பண்ணும். சார், இந்த டிக்கெட் எல்லாம் மக்கள் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு. அந்த பணத்த நாங்க அவங்களுக்கு குடுத்துட்டோம். இப்போ நீங்க அந்த பணத்த எங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். உண்மையான வெற்றியாளர்களுக்கு போன பணம் 10,00,00,000ன்னு வச்சுப்போம். ஆனா மார்ட்டின் நிறுவனம் அரசுகிட்ட இருந்து வாங்குன பணம் ரூ. 50,00,00,000. நடுவுல இருக்கிற 40,00,00,000 மார்ட்டினோட லாபம். இது ஒரு குழுக்களுக்கு மட்டும் நடக்கும். தினசரி நடக்கிற குழுக்கள்ல இப்படி சின்னதா சேர்த்த தொகை தான் 16 மாசத்துல ரூ. 910,00,00,000 எட்டுச்சு. இதுல இருந்த மிகப்பெரிய லூப்போல் அப்படின்னா, சிக்கிம் அரசு கேரளால உண்மையிலேயே எத்தனை டிக்கெட் விற்கப்பட்டது அப்படிங்கிறத கண்காணிக்க எந்த ஒரு அமைப்பையும், அதாவது மானிட்டர் பண்றதுக்கான எந்த சிஸ்டமும் வச்சிருக்கல. முழுக்க முழுக்க மார்ட்டின் கொடுத்த கணக்க மட்டும் நம்புனாங்க. ட்ரஸ்ட் பேஸ்ட் சிஸ்டம். நம்பிக்கை சார்ந்த முறை. இதுதான் இங்க மிகப்பெரிய பலவீனமா அமைஞ்சது. சிபிஐ இந்த கணக்குகள ஆய்வு பண்ணப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. கேரளால லாட்டரி விற்பனை செஞ்ச சின்ன வியாபாரிகள், ரீட்டெயிலர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க எங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கவே இல்ல. ஷார்ட்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் குடுத்தாங்க. ஆனா மார்ட்டின் கணக்குல அதிகப்படியான விற்பனை நடந்ததா காட்டியிருக்காங்க. இந்த முரண்பாடு, இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லையா? இதுதான் சிபிஐக்கு கிடைச்ச முதல் முக்கியமான துப்பு. இது தவிர பரிசு பெற்றவங்களோட பட்டியல ஆய்வு பண்ணப்போ பல ஆயிரம் பேர் ஒரே அட்ரஸ்ல போலியான பேர்ல இருக்கிறது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இல்லாத மனுஷங்களுக்கு பரிசு கொடுத்ததா கணக்கு காட்டி அந்த பணத்த நிறுவனமே சுருட்டியிருக்கு. இது சிக்கிம் அரசுக்கு மட்டும் இழப்பு இல்ல. அந்த பணம் கேரளா மக்களோட பணம். அது ஒரு தனிநபர் சாம்ராஜ்யத்த வளர்க்க பயன்பட்டிருக்கு. இந்த ரூ. 910,00,00,000 பணத்த வச்சு தான் மார்ட்டின்
ரியல் எஸ்டேட், மீடியா, டெக்ஸ்டைல்ஸ்னு பல தொழில்கள்ல முதலீடு பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. ஆனா, இந்த சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சது 2012ல. சிபிஐ தன்னோட விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துனாங்க. இனி தப்பிக்க வழியே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சு. ரைட். சிபிஐயோட சிறப்பு விசாரணை குழு இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்தாங்க. சிவகாசி பிரஸ் ரெய்ட் அண்ட் போலி லாட்டரி சீட்டுகள கைப்பற்றினது எல்லாமே பிசிக்கல் எவிடன்ஸஸ். ஆனா, நீதிமன்றத்துல இந்த வழக்க நிரூபிக்க, குறிப்பா மார்ட்டினுக்கு எதிரான வலுவான வழக்கு தொடரணும் அப்டின்னா, டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா, எனக்கும் பிரஸ்ஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. யாரோ என் பேர பயன்படுத்தி இத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்ட்டின் சுலபமா தப்பிக்க முடியும். அந்த லிங்க நிரூபிக்க சிபிஐ ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் ஆப்பரேஷன தொடங்குனாங்க. சிபிஐ அதிகாரிகள் மார்ட்டினோட மெகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அதோட தொடர்புடைய 14 துணை நிறுவனங்கள், ஷெல் கம்பெனிஸ் இவங்களோட வங்கி பரிவர்த்தனைகள ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது ஆய்வு பண்ணாங்க. மொத்தம் 450க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள். ஸோ, ஆல் இன் ஆல் பார்த்தா, இது ரொம்ப ஒரு சிக்கலான நெட்வொர்க்கா இருந்தது. கேரளால டிக்கெட் வித்த பணம் உள்ளூர் ஏஜென்ட்கள் மூலமா வசூலிக்கப்படும். அந்த பணம் கோயம்புத்தூர்ல இருக்கிற மார்ட்டினோட தலைமை அலுவலக கணக்குக்கு அனுப்பப்படும். அங்கிருந்து அது பல சின்ன சின்ன தொகைகளா பிரிக்கப்பட்டு, ஸ்ப்ளிட் பண்ணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் அண்ட் ட்ரஸ்ட் கணக்குகளுக்கு மாற்றப்படும். இத மனி லாண்டரிங்ல லேயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெங்காயம் மாதிரி. ஒரு தோல உரிச்சா உள்ள இன்னொரு தோல். கடைசியா மையப்பகுதிய அடையறதுக்குள்ள பணத்தோட ஆரம்பம், அதாவது சோர்ஸ் எங்க அப்படிங்கிறது மறைஞ்சே போயிடும். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டவிரோத லாட்டரி விற்பனை மூலமா வந்த ரொக்க பணத்த பல சின்ன சின்ன வங்கி கணக்குகள்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அதாவது ரூ. 49,000 வரைக்கும். ஏன்னா ரூ. 50,000க்கு மேல போட்டாங்கன்னா, பான் கார்டு அவசியம். அந்த பணத்த ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு லோனு, அட்வான்ஸ் பணம், கன்சல்டன்சி ஃபீஸ் அப்படின்னு பல பேர்கள்ல மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள்ல 50 முறை பணம் கைமாறும். கடைசியா அந்த பணத்த ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல முதலீடா வந்து சேரும். இப்போ அது கிளீன் மனி. இன்டர்நெட் டெர்மினாலஜில சொல்லணும் அப்படின்னா, விபிஎன் பயன்படுத்துற மாரி. சிபிஐ இந்த டிஜிட்டல் தடயங்கள மீட்க சைபர் ஃபாரன்சிக் நிபுணர்கள பயன்படுத்துனாங்க. மார்ட்டின் அலுவலகத்துல கைப்பற்றப்பட்ட சர்வர் அண்ட் ஹார்ட் டிஸ்க்கள்ல டெலீட்டட் டேட்டாவ மீட்டெடுத்தாங்க. அதுல கிடைச்ச ஒரு எக்ஸெல் ஷீட் தான் இந்த வழக்க உடைச்ச சாவி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷீட்ல பிரைஸ் கிளைம் பெண்டிங், அப்ரூவ்ட் அப்படின்னு ஒரு பட்டியல் இருந்தது. அதுல மகாராஷ்டிரா அதிகாரிகளோட பேர்களுக்கு நேரா விஐபி அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு ஒரு சின்ன ரிமார்க் இருந்தது. இதுதான் சிபிஐ தேடிட்டு இருந்த நேரடி ஆதாரம். அதாவது இந்த வெற்றிகள் இயற்கையா நடக்கல. இது அட்ஜஸ்ட்மென்ட் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு அந்த நிறுவனமே பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள வச்சுக்கிட்டு சிபிஐ அதிகாரிகள் ஒரே நேரத்துல 3 இடங்கள்ல விசாரணைய தீவிரப்படுத்துனாங்க. 1 மும்பைல பரிசு வாங்குன அதிகாரிகள் கிட்ட, 2வது சிவகாசியில பிரஸ்ஸோட மேனேஜர்ட்ட, 3வது கொல்கத்தா அண்ட் கேரளால மார்ட்டினோட முக்கிய உதவியாளர்கள் கிட்ட, குறிப்பா ஜான் கென்னடி அப்படிங்கிற மார்ட்டினோட நெருங்கிய உதவியாளர் சிபிஐ பிடியில சிக்குனாரு. அவர்கிட்ட இந்த விஐபி அட்ஜஸ்ட்மென்ட்னா என்னன்னு கேட்டப்போ, அவரு மொத்த உண்மையும் உடைச்சாரு. இதுதான் நம்ம டீட்டெயிலா இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ சிபிஐக்கு முழு படமும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. உற்பத்தின்னு பார்த்தா சிவகாசியில போலி டிக்கெட். விநியோகம்னு பார்த்தா கேரளா அண்ட் சிக்கிம். அதாவது மோசடி விற்பனை. இதோட யூசர்ஸ்ன்னு பார்த்தா மகாராஷ்டிரா அதிகாரிகள். கருப்பு பணத்த வெள்ள பணமா மாத்துனது. இதுக்கான மூளை சாண்டியாகோ மார்ட்டின். அக்டோபர் மாதம் முடிவுல சிபிஐ தன்னோட ஃபைனல் சார்ஜ் ஷீட் தயார் பண்ண ஆரம்பிச்சது. அதுல மார்ட்டின முதல் குற்றவாளியா சேர்க்க போதுமான அத்தன ஆதாரங்களும் தயாரா இருந்தது. இனி கைது படலம் மட்டும் தான் பாக்கி. அது சாதாரணமா நடக்கல. பெரிய அரசியல் அழுத்தங்கள், சட்ட போராட்டங்கள், முன்ஜாமீன் முயற்சிகள்னு ஒரு பெரிய டிராமாவே நடந்தது. இப்ப நம்ம பேச போறது எல்லாம் 2012 அக்டோபர்லேருந்து 2013 வரைக்கான காலகட்டம். சிபிஐயோட விசாரணை வளையம் இறுக ஆரம்பிச்சது. ஆதாரங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்ட நிலையில அடுத்த கட்ட கைது நடவடிக்கை ஆரம்பிச்சது. சாண்டியாகோ மார்ட்டின் கைது பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அவருக்கான சட்ட பாதுகாப்பு ரொம்ப பலமா இருந்தது. நாட்டிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் அவருக்காக வாதாடினாங்க. பலமுறை ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினாரு. ஆனா 2011ல நில அபகரிப்பு வழக்கு ஒண்ணுல அவர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாரு. சிபிஐ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திருச்சு. அவரு சிறையில இருந்தப்பவே இந்த லாட்டரி மோசடி வழக்குலயும் அவர முறைப்படி கைது பண்ணாங்க. நீதிமன்றத்துல அவர ஆஜர்படுத்தினப்போ சிபிஐ 4,500 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத பரிவர்த்தனைகள், 32க்கும் மேற்பட்ட வழக்குகள், சிக்கிம் அரசை ஏமாற்றியதற்கான நேரடி ஆதாரங்கள் இது எல்லாமே சமர்ப்பிச்சாங்க. லாட்டரி மன்னன் அழைக்கப்பட்டவரோட சாம்ராஜ்யம் சட்டத்தோட பிடியில சிக்கிச்சு. அவருக்கு உதவுன அரசாங்க அதிகாரிகளும் சிக்கிற நேரம் வந்துச்சு. மும்பையில சிபிஐ அதிகாரிகள் அந்த 72 அரசு ஊழியர்களோட பட்டியலை கையில் எடுத்தாங்க. ஆர்டிஓ அதிகாரிகள், பிஎம்சி ஊழியர்கள், பொறியாளர்கள் இவங்க எல்லாருமே லாட்டரியில அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிற போர்வையில் இருந்த குற்றவாளிகள். ஒன் ஃபைன் மார்னிங் மகாராஷ்டிரால பல இடத்துல ஒரே நேரத்தில் ரெய்டு நடந்தது. பரிசு விழுந்ததா சொல்லப்பட்ட பணத்துக்கான வருமான வரி ஆவணங்கள், வங்கிக் கணக்குகள் எல்லாமே முடக்கப்பட்டது. ஒரு ஆர்டிஓ அதிகாரி சொன்ன வாக்குமூலம், சார் எனக்கு வேற வழி தெரியல. 20 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறேன். பையனோட படிப்பு, பொண்ணோட கல்யாண செலவு இருந்தது. லஞ்சம் வாங்கின பணம் வீட்ல சும்மா கிடந்தது. அத வெளிய எடுக்கவும் முடியாது. அப்பதான் மார்ட்டினோட ஆள் வந்தான்.
எனக்கு 30% கமிஷன் குடுங்க. மீதி பணத்த ஒயிட்டா மாத்துறேன்னு சொன்னா. நானும் ஆசைப்பட்டேன். இப்ப மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்கள கைது பண்ணது ஒரு பெரிய செய்தியானது. மார்ட்டினோட முக்கிய விநியோகஸ்தரான ஜான் கென்னடி சிபிஐயோட விசாரணையில முக்கிய தகவல கக்க ஆரம்பிச்சாரு. நாங்க கேரளா பார்டர்ல பணத்த கைமாத்துவோம். லாரி லாரியா லாட்டரி டிக்கெட்டுகள் போகும். திரும்ப வரும்போது லாரி லாரியா பணம் வரும். போலீஸ் செக் போஸ்ட்ல கூட எங்களுக்கு தனியா வழி விடுவாங்க. அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி, இடி. இந்த வழக்குல பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ உள்ள வந்தது. மார்ட்டின் அண்ட் அவரோட நிறுவனங்களுக்கு சொந்தமான கோயம்புத்தூர்ல இருக்கிற வணிக வளாகங்கள், கொச்சியில இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள், சென்னையில இருக்கிற நிலங்கள் என மொத்தம் ரூ. 457 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள முடக்குச்சு. இது அந்த நேரத்துல ஈடி பண்ண மிகப்பெரிய நடவடிக்கைகள்ல ஒண்ணு. ஒரு காலத்துல தான் நெனச்சா யாரையும் விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன், இப்போ ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தோட படிகள ஏறிட்டு இருந்தாரு. இவருக்கு உதவி பண்ண அத்தன அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஜெயில்ல கம்பி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, கைது நடவடிக்கை மட்டும் போதுமா? இந்த வழக்கு நீதிமன்றத்துல எப்படி நின்னுது? உண்மையான நீதி கிடைச்சதா? இப்போ நம்ம பார்க்க போற காலகட்டம் 2013. அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும். சிபிஐ தாக்கல் பண்ண 32 குற்றப்பத்திரிகைகள், சார்ஜ் ஷீட்ஸ் ஒரு மலையளவு ஆவணம் மாதிரி இருந்தது. ஆனா, இந்தியால சட்டம் அவ்வளோ சீக்கிரம் தீர்ப்பு குடுத்துறாது இல்லையா? மார்ட்டின் தரப்பு நாட்டுல இருந்த மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள களமிறக்குச்சு. மார்ட்டின் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல ஒரு வலுவான வாதத்த முன் வச்சாங்க. சிக்கிம் லாட்டரி அப்படிங்கிறது சிக்கிம் மாநில அரசோட உரிமை. இதுல கேரள அரசுக்கோ, சிபிஐக்கோ தலையிட அதிகாரம் இல்ல. இது மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட அதிகார வரம்புக்குள்ள வர வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு உச்சக்கட்ட ட்விஸ்ட். சிபிஐ பின்வாங்குனாங்க. 2014ல சிபிஐ பதிவு பண்ண 32 வழக்குகள்ல 21 வழக்குகள்ல ஆதாரம் இல்ல. அதனால நாங்க கேஸ முடிச்சுக்கவா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்டாங்க. காரணம் கேட்டப்போ, இல்ல சிக்கிம் அரசு எங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு குடுக்கல, ஆவணங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லப்படுது. பட் எர்ணாகுளம் சிபிஐ நீதிமன்றம் இந்த அறிக்கைய ஏற்க மறுத்துட்டாங்க. இல்ல, இல்ல விசாரணைய தொடருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. இது நீதித்துறை கொடுத்த மிகப்பெரிய சவுக்கடி. இன்ஃபாக்ட் இந்த பர்ட்டிகுலர் வாதத்தின் காரணமா வழக்கு பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. 2022ல 4 வருஷத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை, இடி சொத்துக்கள முடக்கினத எதிர்த்து மார்ட்டின் வழக்கு தொடர்ந்தாரு. ஆனா நீதிமன்றம் பிரைமா ஃபேசியா கேஸ், அதாவது மேலோட்டமா பார்த்தா குற்றம் உறுதி அப்படின்னு இருக்கிறதா சொல்லி சொத்து முடக்கத்த உறுதி பண்ணாங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே 2024 மார்ச் மாசம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல் இந்தியாவை உலுக்குச்சு. சாண்டியாகோ மார்ட்டினோட ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமா ரூ. 1368 கோடி தேர்தல் பத்திரங்கள், அதாவது எலக்ட்ரல் பாண்ட் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தது அப்படின்னு தெரிய வந்தது. இத பத்தி நீங்களும் நியூஸ்ல படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நெறைய யூடியூபர்ஸும் இத கவர் பண்ணாங்க. இப்போ மக்கள் மனசுல இருந்த கேள்விகள், ஒரு நிறுவனம் ஏன் இவ்ளோ பெரிய தொகைய நன்கொடையா குடுக்கணும்? அதுவும் இடி ரெய்டு நடந்த காலகட்டங்களும், இந்த நன்கொடை தேதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? வழக்கு விசாரணையில மெத்தனம் காட்டப்பட்டதா? இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கு நீதிமன்றத்தோட நிலுவையில இருக்கு. மார்ட்டின் ஜாமீன்ல இருக்காரு. ஆனா, அமலாக்கத்துறை முடக்குன அந்த ரூ. 450 கோடி அதிகமான சொத்துக்கள் இன்னும் விடுவிக்கப்படல. சட்டம் தன்னோட கடமைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி இல்லையா? ரைட். கடைசியா, இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாட்டரி அப்படிங்கிறது ஒரு போத. அதுல ஜெயிக்கிறத விட இழக்கிறது எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். ரூ. 10 தானே அப்படின்னு நீங்க குடுக்குற பணம் கடைசியில ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை வளர்க்கவும் பயன்படலாம். அந்த ரூ. 10 சேமிச்சா கூட உங்க குடும்பத்துக்கு உதவும். அடுத்து எல்லா ஸ்கேம் கேஸ்லயும் சொல்றதுதான். ஈஸி மனி அப்படின்னு எதுவுமே இல்ல. குறுக்கு வழியில சம்பாதிக்க நெனச்சா, அது ஒரு தனிநபர மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையும் அழிச்சிடும். அந்த ஆர்டிஓ அதிகாரியை பார்த்தோம் இல்லையா? 20 வருஷ சர்வீஸ், கௌரவம் எல்லாம் ஒரே ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. சிஸ்டத்துல இருக்கிற ஓட்டைகள பயன்படுத்த நினைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா புத்திசாலித்தனம் கிடையாது. ரைட். கடைசியா ஒரு பெட்டி செய்தி, ஒரு துணுக்கு செய்தி. லாட்டரி கிங் இந்த கேஸ்ல பார்த்த சாண்டியாகோ மார்ட்டினோட மருமகன் தான் ஆதவர்ஜுனா. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல? இவரு சமீபத்தில நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து, அதோட தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளரா, அதாவது ஜெனரல் செக்ரட்டரியா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரு விசிக கட்சியோட முக்கிய பொறுப்புல இருந்தாரு. சமீபத்தில நவம்பர் 2024ல கூட அமலாக்கத்துறை ஆதவ அர்ஜுனா சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்தினது. இது மார்ட்டின் வழக்கோட தொடர்புடையது தான். அதாவது சாமானிய மக்கள் இழந்த அந்த ரூ. 10, ரூ. 50 பணம் தான் இன்னைக்கு அரசியல்ல ஒரு பெரிய முதலீடா, அதிகாரமா மாறியிருக்கு. வரலாறு திரும்பும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வரலாறு இன்னும் முடியவே இல்ல. அது வேற வேற ரூபத்தில் தொடர்ந்துகிட்டே இருக்கு. விழிப்புணர்வோட இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆல் ரைட் மக்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.